ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சுடி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதில் நான் ஒரு 10 இன்ச்சுக்கு 4 பக்கத்துலேயும் ஒரு 10 இன்ச்சுக்கு நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், பட்டி பீஸ் மாதிரி. அதை ஃப்ரண்ட்டு சுடியோட ஃப்ரண்ட் பக்கத்தை அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது அந்த ஸ்டிச் பண்ணதை ஆப்போசிட் பக்கம் திருப்பி அதை ஒரு எட்ஜில் டாப் ஸ்டிச் மாதிரி போட்டுடலாம். ஓகே, இதே மாதிரி பேக் சைட் பீஸ்க்கும் நம்ம சேம் அதே மாதிரியே பண்ணுறோம். இது கேன்வாஸ் இல்லைன்னா அப்போதைக்கு இந்த மாதிரி கிளாத் பட்டி பீஸ் கட் பண்ணி நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அந்த நெக் பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, 2 சைட்லேயுமே நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டோடது பேக்கோட பீஸோடைய ஷோல்டர் இப்போ அட்டாச் பண்ணுறோம். கரெக்ட் சைஸ் பார்த்து பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு 2 தடவை ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா ஃபிட்டாக இருக்கும், கொஞ்சம் டைட்டாகவும் பிடிச்சிக்கும். இந்த வீடியோட கட்டிங் வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில். உங்களுக்கு வேணும்னா அதில் பாருங்கள். ஓகே, இது நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறேன். ஸ்லீவோடது சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க கரெக்டாக. அதோடது சுடியோட சென்டர் பாயிண்ட் பக்கமும் ஒரு பின்னால் டைட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது அது விலகி போகாமல் இருக்கும். ஸோ சுற்றி ஸ்லீவோட சுற்றி நம்ம பின் பண்ணிட்டோம்னாலும் ஈஸியாக இருக்கும். இப்போ அதை அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதே இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் பக்கம் இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டு நம்ம இதை அட்டாச் பண்ணணும். நம்ம கட் பண்ணும்போதே 1/2 இன்ச்சுக்கு விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ அட்டாச் பண்ணும்போதும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஸ்லீவோடைய கீழ் பக்கத்தில் இப்போ 2 மடிப்பு மடித்து இப்போ நம்ம அதை தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னொரு மடிப்புக்கும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுடியை சைட் பக்கத்தில் இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதிலே அதே லைனுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம சைடில் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஸ்ட்ரைட்டாக. கரெக்டாக இந்த கட் பாயிண்ட்டு சைடு ஓப்பன் பாயிண்ட்டாண்டு நிறுத்திடணும். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். சைடு ஓப்பனில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக ஒரு 2 இன்ச் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 இன்ச்சுக்கும். இப்போ கீழ் பக்கத்துலேருந்து மடித்து அந்த சைடு ஓப்பனை கீழ் பக்கத்தில் திருப்பி 2 மடிப்பாக ஒரு மடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். சைடு ஓப்பன் இது. ஓகே, இந்த இடத்துல வரும்போது பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு குட்டியாக ஸ்டிச் போட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து மடித்து தைச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இப்போ அதே பக்கத்தில் தான் எட்ஜு பக்கம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். எட்ஜில் போடும்போது நல்லா காட்டன் துணியாக நல்லா கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த இடத்துல வி ஷேப்பில் பண்ணுனா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம பண்ணிடணும். இப்போது கீழ் பாட்டம் பக்கமும் நம்ம மடித்து இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த இடத்துல கீழே பாட்டம் பக்கமும் சுற்றி ஸ்டிச் பண்ணினா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.